வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்தவங்களும் தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க்கை கொடுக்குறேன், டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. இந்த விண்ணப்ப படிவத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஓட்டுவதற்குன்னு தனியாக பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஓட்டிட்டு அதற்கு மேலே பார்த்தீங்கன்னா அட்டஸ்ட்டு பண்ணியிருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர், நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த பெயர் எழுதுருங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் எழுதணும், தந்தை பெயர் எழுதணும், பிறந்த தேதி மற்றும் வயது எழுதணும், தற்போதைய முகவரி, மதம் மற்றும் இனம், கல்வி தகுதி, முன் அனுபவம், அரசுதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்று. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செஞ்சுடுங்க. மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுவிடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவண நகல்கள் அனைத்திலும் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும். அதையும் இணைத்து புதிய விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், திருச்செந்தூர், 628215, தூத்துக்குடி மாவட்டம் என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பிப்பதற்கான காட்சி தேதி 14/2/2024. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலின் காலியாக உள்ள உப கோயில் பணியிடங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா, மடப்பள்ளி அருள்மிகு வெங்கடாஜலபதி திருக்கோயில், கிருஷ்ணாபுரம் உபகோயில். சம்பளம் பார்த்திங்கன்னா 11,600 ரூபாயிலிருந்து 36,800 ரூபாய் ஒரு போஸ்ட்டு. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். கோயிலின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். மடப்பள்ளி அருள்மிகு சிவகொழுந்தீஸ்வரர் திருக்கோயில், திருச்செந்தூர் உபகோயில். இது தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 6,000 தராங்க, 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். கோயிலின் பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிஞ்சிருக்கணும். திருவழகு அருள்மிகு சித்தி விநாயகர் கோயில் திருக்கோயில், இடிந்தகரை உபகோயில். தொகுப்பூதிய மாதம் ஒன்றுக்கு ரூபாய் 6,000 தராங்க, ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எழுதவும் படிக்கவும் அறிந்திருக்க வேண்டும். இந்து மதத்தை சார்ந்தவராகவும் தமிழ்நாட்டை சார்ந்தவராகவும் இருக்க வேண்டும். நன்னடத்தை உடையவராக இருக்க வேண்டும். இதற்கு அரசுதழ் பதிவு பெற்ற அரசு உயர் அதிகாரியிடமிருந்து பார்த்தீங்கன்னா பெறப்பட்ட நன்னடத்தை சான்று மற்றும் பெற்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அனுப்பப்படும் மேல் உரை மீது கண்டிப்பாக பதவியின் பேர் குறிப்பிட்டு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரப்பெற்ற விண்ணப்பங்கள் அனைத்தும் சரிபார்க்கப்பட்டு தகுதியுள்ள நபர்களுக்கு மட்டுமே நேர்முக தேர்வுக்கு அறிவிப்பு அனுப்பப்படும். நேரடி நியமனம் இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவை. விண்ணப்பங்களுடன் அனுப்பப்படும் அனைத்து சான்றிதழ்களும் அரசு பதிவு பெற்ற அலுவலர் சான்றொப்பம் பெறப்பட்ட புகைப்பட நகல்களாக மட்டுமே இருக்க வேண்டும். அசல் சான்றிதழ்கள் அனுப்பக்கூடாது, ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களுக்கு கட்டணம் கிடையாது. போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் காவல்துறை நன்னடத்தை சான்றிதழ் பெற்று சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதி விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.